கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமன் பாதர்களே, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்த தானம், எல்லாம் நீ தந்த தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா. உம் கையால் என்னை வணைந்திடுமே, நான் வெறும் களிமண் தானே ஐயா. உம் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, வாழ வழி காட்டும் இயேசுதேவா, வாழ வழி காட்டும் இயேசுதேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. ஆம் ஆண்டவரே, எல்லாம் நீர் தந்த தானம். இதோ கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 9 அதிகாரங்கள் வரை இரக்கத்தோடு ஆவியானவர் பேசி வருகிறார். 10, 11 முதல் உள்ள 13 வரை உள்ள அதிகாரங்களை நான் பார்க்கும்போது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனை நிறைந்த ஒரு துன்பம் நிறைந்த கண்ணீரோடு கூடிய ஒரு கடிதமாக எழுதுகிறார் தூய பவுல். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு தெளிவாக சொல்லிட்டார் அன்னைக்கே. அதனால தான் இங்கே பவுல் அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இப்போ பவுல் இங்கே கொரிந்தியர் மக்களை நேரில் பார்த்து சந்திக்கும் பொழுது சற்று பயந்து பேசுகிறார். அப்போ அந்த கிறிஸ்தவனுடைய அங்கே இருக்கிற கொரிந்தியர் கிறிஸ்தவனுடைய குற்றச்சாட்டு என்ன என்று சொன்னால், தொலைவில் இருந்து இவர் யாரையும் பாய்ந்து பேசுகிறது போல பேசுகிறாரே என்ற அவருடைய சிலருடைய குற்றங்களாக சொல்லப்படுகிறது. ஆனால் பவுல் அதனை மறுக்கிறார். ஆமென். பவுலுடைய பதில் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் கடுமையாக அவரோடு மோத முடியும், ஆனால் அவர் கனிவாக நடந்து கொள்கிறார். இயேசுவிடம் இருந்து பணியையும் கனிவையும் அவர் கற்றுக்கொள்கிறார். ஒரு காலத்திலே கிறிஸ்தவர்களை கொல்ல வந்தவர், இப்போ அந்த கிறிஸ்தவர்கள் இவருக்கு எதிராக வரும்போது கூட கிறிஸ்துவனுடைய பணிவையும் கனிவையும் அவர் கற்றுக்கொண்டதினால், அந்த பணிவு என்பது இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை நிலை குலையாமல் இருக்க செய்கிறது. இந்த பணிவு, அதனால்தான் சீராக்கிய ஞானத்தில் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் காலையில்.
பணிவை குறித்து சொன்னார். தன்னடக்கம். இங்கே தன்னடக்கத்தோடு ஆவியானவர் பவுல் மூலமாக பேசுகிறார். இயேசுவுடைய பணியையும் கனிவையும் கற்றுக்கொள்கிறார். பவுனுடைய அந்த பணிவு இந்த 10 துன்பத்திலும் நம்மை நிலை குலையாமல் இருக்க செய்கிறது. அல்லேலூயா. அவருடைய பணிவு என்பது அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை நிலை குலையாமல் இருக்க செய்கிறது. அப்படி இருக்கிறபோது அந்த இறைவனுடைய கரத்தை நாம் காண முடியும். அப்ப நம்முடைய பெயரையும் புகழையும் மனிதர்களை கடவுளின் பிள்ளைகளாக நம்முடைய பெயரையும் புகழையும் நலத்தையும் நாடாது எப்போதும் கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதுதான் பணிவு. எப்பொழுதும் கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதுதான் நம்மிடத்தில் பணிவு. அந்த பணிவோடு தொடர்பு கொள்வதுதான் கனிவு. அப்ப மனிதர்களை கடவுளின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தீங்கிழைக்கும் போது கூட அவர்களை இரக்கத்தோடு நடத்துவதுதான் கனிவு. இரக்கத்தோடு நடத்தணும். நமக்குள்ள அந்த பண்பாடு இருக்கிறதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிறதா? அதான் நமக்கு. அவர்களை இரக்கத்தோடு நடத்துவதுதான் கனிவு. இந்த கனிவு என்ன செய்யும்னா தீமையை கண்டிக்கும். தீமை செய்யும் பொழுது இந்த கனிவு என்ன செய்யும்? கண்டிக்கும். ஆனால் அதை செய்பவர்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை. கனிவு உடையவர்கள் இறை அன்பில் கனிந்ததால் உயர்ந்தே வாழ்கிறார்கள். அதனாலதான் இயேசு சொல்வாரு, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். அதனாலதான் 10ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 11 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது தம்முடைய பணி வாழ்வை பவுல் இங்கு ஒரு போராட்டத்திற்கு ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. எதற்கு ஒப்பிடுகிறார்? போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகளே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகனே. இந்த போராட்டம் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் எல்லா சிந்தனைகளுக்கும், அவருடைய வாழ்விலிருந்து புறம்பாக்கும் எல்லா செயல்பாடுகளுக்கும் எதிராக நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம். கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் எல்லா சிந்தனைகளும், கடவுளை நம்முடைய வாழ்விலிருந்து புறம்பாக்கும் எல்லா செயல்பாடுகளுக்கும் எதிராக நடத்தப்படும் போராட்டம். அப்போ கடவுளுடைய வல்லமையை தாங்கி நிற்கும் அந்த பணிவாழ்வு தாங்க ஒரு படைக்கலம். அல்லேலூயா. அப்ப இந்த வல்லமையை பவுலுக்கு அதிகாரம் அளிக்கிறது.
அப்ப அவருடைய வெற்றி, பவுலுடைய வெற்றி என்ன என்று சொன்னால், எல்லா மனிதரையும் இயேசுவின் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பதே. சேர்ப்பதுதான். 10ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 11 வரை உள்ள வசனங்கள், 11ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது. அப்படி சொல்பவர்கள், அப்படி சொல்பவர்கள் எங்கள் திருமுகங்களில் நாங்கள் வெளிப்படுவது போலவே நேரில் வரும்போதும் செயல்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க திருமுகத்தில் வெளியிருந்து சொல்றோம், வெளியிருந்து பிரசங்கிக்கிறோம், எழுதுறோம். அதனால தான் கொரிந்தியர் சொல்றாங்க, தொலைவில் இருந்து ஒரு மடல் வரையும் போது பாய்கிறார், பேசுகிறார் அப்படின்னு நினைக்கிறோம். நேரில் வரும்போது அப்படியே குழந்தை மாதிரி ஆயிடுறாரு இவரு. நினைச்சு பார்க்குறோமா இல்லையா? ஆன்லைனில் இருக்கும்போது ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாரு, ஆனால் நேரில் வந்தாருன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறாரு, எதுவுமே செய்யாத மாதிரி பேசுகிறாரு. இந்த கொரிந்த கிறிஸ்தவர்கள் பவுல் மீது இப்படித்தான் குற்றம் சாட்டுகிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, அப்படி சொல்பவர்கள் எங்கள் திருமுகங்களில் நாங்கள் வெளிப்படுவது போல, திருமுகத்தில் எப்படி ஆவியானவர் கண்டிப்பாக வெளிப்படுத்துகிறாரோ அதுபோல நாங்கள் நேரில் வரும் பொழுதும் செயல்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் சொல்வது, எங்கே போனாலும் எந்த இடத்துனாலும் ஒரே மாதிரி தான். ஆமென். அப்போ இந்த வல்லமையை பவுலுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அந்த படைக்கலன்களை நாம் பார்க்கும் பொழுது எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம், வேகமாக எடுங்க, 10 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல்ல எடுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். ஒவ்வொருவரும் சப்தமாய் வாசிக்கவும். வசனம் 13. எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா பலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே பொல்லாத நாள் வரும்பொழுது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். வசனம் 14. ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். ஆமென். 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 அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடியாக போட்டுக் கொள்ளுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடியாக போட்டுக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். 15. 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 15
வசனம் 16, என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணை எல்லாம் அணைத்து விட முடியும். ஆமென். வசனம் 17, மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாலும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாலும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். மீட்பை தலை சீராகவும், மணிமுடி, கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாரிடம் போர்வாளாகவும், ஆமென். அல்லேலூயா. மீட்பை, கடவுளுடைய வல்லமையை, மீட்பை அவர் வரும்போது அந்த மீட்பை தலை சீர எல்லாரும் மணிமுடியாக வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை தூயாவியருடன் போர்வாளாக. ஆமென். இப்போ கிறிஸ்தவ வாழ்விலே போராட்டம் நமக்கு உண்டு. பவுலுக்கும் அந்த போராட்டம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அப்போ 12ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர். சிலர் தங்களுக்கு தாங்களே நற்சான்று கொடுக்கின்றனர். அவர்களோடு எங்களை சேர்த்து கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை. அவர்கள் தங்களையே அளவுகோலாக கொண்டு தங்களை அளவிட்டுக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களோடே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். இது அறிவீனம் அல்லவா? அறிவீனம் அல்லவா? ஆமென், ஆமென். அப்போ கிறிஸ்துவுடைய பணிவாழ்வும் சிலுவை சாவும் அவருடைய பணியாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் உலக கழிவில் வலுவற்றவர்களாக தோன்றலாம். ஆனால் சிலுவையில் நாம் காணும் அமைதியே வெற்றியின் அமைதி. ஆமென். சிலுவை உண்டு நமக்கு. ஆமென். அதனால தான் பவுல் இங்கே சொல்றாரு, அவருடைய உள்ள வாழ்வில் நிறைந்திருந்த இறையருளை காணாமல் வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் அவரை பற்றி திருத்தூதர்களோடும் இறை பணியாளர்களோடும் ஒப்புமைப்படுத்தி அவரை சக்தியற்றவர், பேச்சாற்றல் அற்றவர், தோற்றத்தில் பொலிவற்றவர் எல்லாம் அந்த கொரிந்திய கிறிஸ்தவர்கள் அவரை குறை கூறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தங்களுக்கு தாங்களே சான்று கொடுக்கிறார்கள். அவர்களோடு எங்களை சேர்த்து கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை. அவர்கள் தங்களையே அளவுகோலாக கொண்டு தங்களை அளவிட்டுக் கொள்கிறார்கள், தங்களையே தங்களோடு ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். இது அறிவீனம் அல்லவா? ஆனால் நாங்கள் 13ஆம் வசனம், ஆனால் நாங்கள் மீறி பெருமை கொள்வதில்லை. அளவு மீறி பெருமை கொள்கிறோம். ஆனால் அதற்கென்று எங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அது கடவுளே வரையறுத்து கொடுத்த எல்லை. அந்த எல்லைக்கு உட்பட்டே உங்கள் நகர் வரை வந்தோம். உங்கள் நகர் வரை நாங்கள் வராமல் இருந்திருந்தால் ஆமென், வராமல் இருந்திருந்தா வர்றோம், வந்தா விசுவாசிக்கிறோம், கேட்குறோம், எச்சரிக்கிறோம். ஏன் ஆண்டவர் சமயத்தில் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று சொல்லி எச்சரிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கடவுளுடைய தனிப்பட்ட சாயல். ஆகையால் ஒவ்வொருவரும் கடவுளை ஒரு தனிப்பட்ட விதத்தில் பிரதிபலிக்கிறார்கள். இப்போ ஒருத்தருக்கு நல்ல பாடக்கூடிய திறமை, ஒருத்தருக்கு நல்ல பேசக்கூடிய திறமை, ஒருத்தர் நல்லா ஸ்துதிக்கிறாங்க, ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அந்நேரத்தில் அருளப்படுகிறது. லூக்கா 11:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நேரத்தில் தூய ஆவியார் உங்களுக்கு கற்றுத்தருவார். அது நம்ம அதை தடுக்க முடியாது, கண்டித்து பேச முடியாது. அந்த இடத்துல தூய ஆவியானவர் அங்கே ஏவப்பட்டு இறைவேண்டல் செய்யும் பொழுது நீங்களும் நானும் யார் அவர்களை கண்டிப்பதற்கு? அல்லேலூயா. புரிந்து கொண்டுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
நம்ம யாரையும் எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அவருடைய சாயலாக இருக்கிறோம். அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அப்படி இருக்க நம்ம ஒருவர் மீது ஒருவர் குறை கார முடியுமா? கூடாது. குறை கூறுகிறோம். நமக்குள்ளே நான் நல்லா பண்ணுறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பாடுறேன், நான் தான் பண்ணுறேன். பாடாதவர்கள், ஜெபிக்க முடியாதவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், எளியோர்கள், ஏழைகள், அவங்களை எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவர். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதைக்குட்டி தான் எனக்கு வேணும். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒட்டகத்தை வர வச்சிருக்கலாமே, நல்லா ஹைட்டாக நடந்துட்டு வந்திருப்பாரு. இல்லையே, கட்டப்பட்ட கழுதை, அந்த கட்டப்பட்ட கழுதை குட்டியை தான் தேடி போறாரு. அதனால தான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறது, 17ஆம் வசனம், பெருமை பாராட்ட விரும்புகிறவர் தமக்குத்தாமே சான்று கொடுப்போர் அல்ல. அப்ப யாருடைய நற்சான்று பெறணும்? மனிதருடைய நற்சான்று வேண்டாம், ஆண்டவருடைய நற்சான்று. அவருடைய சர்டிபிகேட் தான் செல்லும், ஏன் சர்டிபிகேட் செல்லாது. நான் கொடுக்கும் தண்ணீரோ என்றுமே தாகம் எடுக்காது இயேசு சொல்றார். அவர் கொடுக்கிற சர்டிபிகேட் என்னைக்குமே மாறாது. அதனால தான் இன்னைக்கு ஈவினிங் அப்படியே அந்த ஆண்டவருடையக்குள்ள உங்களுடைய பேசி எடுத்து அந்த வசனங்களை எடுத்து வாசிக்க வைத்து ஒருத்தருடைய உங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி அப்படியே ஒருங்கிணைத்து உங்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த அரை மணி நேரத்தை உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டம். எத்தனை பேர் புரிகிறது? நீங்களாம் நினைச்சிருப்பீங்க. அதனால தான் குதர்க்கமான வார்த்தைகள், குதர்க்கமான பேச்சு இருக்கக்கூடாது. மிக அழகாக சொல்றாரு பாருங்க, 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, ஆமென். நாங்கள் உங்களுக்கு சொல்றது உலக சார்ந்தவை அல்ல, மாறாக கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடிய சம்மட்டி. அடி மேல அடி விழணும், அடி மேல அடி வார்த்தை விழணும், பாறை மேல விழணும், அடி விழுக விழுக அந்த பாறை நொறுக்கப்படணும். எல்லாம் தாடி சமாதானம். அதாவது தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். போராட்டம். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், ஆறுதல் நீர்தானையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால்
குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு சப்பா எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவராக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. பவுலுடைய கண்ணீரின் கடிதம்தான் இந்த 10ஆம் அதிகாரம். அவருடைய கண்ணீரின் கடிதம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுகள். ஆமன் வாழ்ந்தவர்களே, பணியை பற்றிய குற்றச்சாட்டுக்கு மறுமொழி சொல்லுகிறார். அந்த பணிவும் கனிவும், இந்த பணிவும் கனிவை குறித்து மிக அழகாக சொல்லிக் கொடுத்தார். பணிவு என்றால் என்ன? எப்போதும் கடவுளின் திருவுளத்தை பணிந்து நடப்பதுதான் பணிவு. ஆமென். எப்போதும் எதிலும் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து பணிந்து இறைவனின் கரத்தை காண செய்கிறது. தம்முடைய பெயரையும் புகழையும் நலத்தையும் நாடாது, ஆமென். தன்னுடைய
பெயரையும் புகழையும் நலத்தையும் நாடாது எப்போதும் கடவுள் திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதுதான் பணிவு. பணிவு. இத்தோடு தொடர்பு கொள்வதுதான் கனிவு. கனிவு. மனிதர்களை கடவுளின் பிள்ளைகளாக ஏற்று அவர்கள் தீங்கிழைக்கும் போது கூட அவர்களை இரக்கத்தோடு நடத்துவதுதான் கனிவு. ஆமென். ஆமென். இரக்கத்தோடு நடத்துவதுதான் கனிவு. கனிவு தீமையை கண்டிக்கும். ஆனால் அந்த கனிவு அதை செய்பவர்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை. ஆமென். கனிவு உடையவர்கள் இறை அன்பில் கனி தந்தால், கனிவு உடையவர்கள் இறை அன்பில் கனி தரும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் உயர்ந்தே வாழ்கின்றனர். ஆமென். பிறரை இவர்கள் எப்போதும் மன்னிக்கக்கூடிய பக்குவம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆமென். பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். ஆமென். யார் மீதும் கசப்பு, யார் மீதும் வெறுப்பு இருக்கக்கூடாது அன்பார்ந்தவர்களே என்ற சிந்தனையோடு இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசினார். தூய ஆவியானுடைய உள்மன காயங்கள் இது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். ஆமென். கடவுளுடைய உள்மன காயங்கள். அதனால தான் பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். தமக்குத்தாமே நற்சான்று கொடுப்போர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர். ஆமென். வாழ்ந்தவர்களே, கண் திறந்து பாருங்கள். தாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடும் எவரும் சற்று சிந்தித்து பார்க்கட்டும். பார்க்கட்டும். அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருப்பது போன்று நாங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமே. கிறிஸ்துவுக்கு சொந்தமே. எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்த அவ்வதிகாரத்தை பற்றி நாங்கள் சற்று அதிகமாகவே பெருமை கொள்கிறோம். ஆமென். ஆனால் அதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை. திருமுகத்தின் வாயிலாக உங்களை மட்டும் அச்சுறுத்துகிறேன் என நீங்கள் நினைக்கக்கூடாது. நினைக்கவில்லை. நீங்கள் நினைக்கக்கூடாது. திருமுகத்தின் வாயிலாக மட்டும் உங்களை அச்சுறுத்துகிறேன் என நான் நினைக்கவில்லை, எனவே நீங்களும் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய திருமுகங்கள் கடுமையானவை, ஆற்றல் மிக்கவை. ஆனால் அவர் நேரில் வந்தால் பார்க்க சகிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வருகையின் போது பார்க்க சகிக்காது. அவர் முன்னால் நிற்க முடியுமா? அவர் முன்னாடி ஆர்கியூமெண்ட் பண்ண முடியுமா? குதர்க்கத்தோடு பேச முடியுமா? முடியாது. பேச முடியாது. அவருடைய வார்த்தை அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, உயிர் உள்ளது. ஆமென். ஆண்டவர் நேரில் வந்தா அன்னைக்கு அவர் இரக்கத்தின் கடவுளாக இருக்க மாட்டார், மாறாக நீதியின் கடவுள் செங்கரோடு வருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமயத்தில் நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி விடுவார். அல்லேலூயா. ஆமன் பாதர்களே, இந்த 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் ரொம்ப டீப்பாக போகணும். ஏதோ வாசித்தோம் சிந்தித்தோம் என்று அல்ல, இதெல்லாம் ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானவை என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவர் சமயத்தில் தொடர்ந்து வார்த்தைகளை தியானிப்போம். ஆவியானவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கேட்டு பாருங்கள், அவர் எல்லாம் விளக்கி போடுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நேற்றைய தினம் இந்த வசனங்களை அவர் விளக்கும் பொழுது ஒரு வகையான விளக்கம், இன்றைக்கு விளக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணி விளக்குவார். ஆமென். 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 நேற்று நமக்கு இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது வேறு ஒரு ஐடியா இருந்திருக்கும். இன்றைக்கி அதே வசனங்களை கொஞ்சம் மாற்று சிந்தனைகளை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். பணிவு கனிவை பற்றி மிக அழகாக சொன்னார். பணிவு கனிவு, கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவது, கடவுளின் திருவிழத்திற்கு பணிந்து நடப்பதுதான் பணிவு. அந்த பணிவோடு கனிவு தொடர்பு.
மனிதர்களை கடவுளின் பிள்ளைகளாக ஏற்று அவர்கள் தீங்கிழைக்கும் போது கூட அவர்களை இரக்கத்தோடு பார்ப்பது தான் கனிவு. ஆமென். கனிவு தீமையை கண்டிக்கும், ஆனால் அதை செய்பவர்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை. கனிவு உடையவர்கள் இறை அன்பில் கனி தந்தால், கனிவுடையவர்கள் இறை அன்பில் கனி தர வேண்டும். ஆமென். ஆமென். அப்படி கனி தரும் பொழுது, அப்படி கனி தந்ததால் அவர்கள் எப்பொழுதும் உயர்வாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. பிறரை இவர்கள் எப்போதும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆமென். அந்த மனப்பக்கம் என்கிட்ட பணிவு இருக்குதா, கனிவு இருக்குதா? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். ஆமென். ஆமென். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, பணிவு கனிவை குறித்து இந்த காலையில் சீராக்கி ஞானத்தை எங்களுக்கு கற்பித்தீரப்பா. இதோ இந்த மாலை வேளையில் இந்த கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 10ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு இந்த பணிவு கனிவு, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மையான பணிவு என்று சொல்லி கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தீரே. மற்றவர்களை எப்படி பணிவோடு நடத்த வேண்டும், எப்படி அவர்களை மன்னிக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு கனிவு கரிசனை காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பணிவு கனிவு எந்த நிலையில் இருக்குது என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, நீரே அதை வளபெற செய்கிறேன். ஞானத்தினால் வரும் பயன் கடவுளிடத்திலே கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். நீரே அதை வளமுற செய்கிறேன், நீரே எங்களுக்கு அளிக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த மாலை பொழுதிலே நீ தந்த வசனத்திற்காய் நன்றி. கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவலை இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் விலகி போனவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.